ஆச்சாரி, என்ன வியூகம் இருக்கிறது மத்திய அரசாங்கம்? இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? திரு பீட்டர் பல்வேறு சந்தேகங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்கிறார். வணக்கம் கார்த்திகை செல்வன். அண்ணன் பீட்டர் அவர்களுக்கு ஒரு சிறப்பு வணக்கம். அதாவது ஒரு தேர்தலை சந்திக்கிறது ஒரு கட்சி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி. 2024 எங்களுடைய தேர்தல் அறிக்கை பக்கம் 55 நாங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறோம். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல், அதே மாதிரி ஒரே எலக்டோரல் ரோல் அக்ராஸ் தி போர்டு. அதாவது லோக்சபா எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, மாநிலங்களுக்குரிய சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, ஈவன் பஞ்சாயத்து யூனியன் எலெக்ஷனா இருந்தாலும் சரி, இது 2 பாயிண்ட் பக்கம் 55 நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் ஆட்சி மக்கள் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துள்ளார்கள். அந்த வாய்ப்பினால் எங்களுக்கு ஆட்சிக்கு நாங்கள் அமர்ந்திருந்தோம். நாங்கள் அறிவித்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லியதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இன்னைக்கு நம்ம எடுத்த சப்ஜெக்டுக்கு செப்டம்பர் 18 அமைச்சரவை வரிசை இதுக்குரிய ஒப்புதலை வழங்கிவிட்டது. இன்னைக்கு நடந்தது அதுக்குரிய மசோதா, அதாவது பாராளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களவையில் அந்த மசோதா ரூபத்தில் அதை தாக்கல் செய்வது. அதுதான் இன்னைக்குள்ள சிச்சுவேஷன். இப்போ அண்ணன் பல்வேறு கேள்விகள் கேட்டாங்க. திரு ஆச்சாரி, இந்த மசோதாவை இப்போது கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன? இந்த மசோதா நிறைவேறுமா? அதுக்கான போதிய எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்கள்கிட்ட இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது இன்னைக்கு எதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு, அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்த ஜூன் மாசம் எங்களுடைய ஆட்சி வந்தது. அதுக்கப்புறமேட்டு ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர், ஒரு சீரிய காலத்துக்காக, பிறகு மழைக்கால கூட்டத்தொடர், இப்பொழுது குளிர்கால கூட்டத்தொடர். எங்களை பொறுத்தவரை இது பிரையாரிட்டி லிஸ்ட்ல இருந்துச்சு. ஈவன் தேர்தல் அறிக்கையிலும் சரி, எங்களுடைய தொடர் பரப்புரையிலும் நாங்கள் சொல்லி வந்தோம். நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, எங்களுடைய கூட்டணி கட்சிகளும் சொல்லிக் கொண்டே வந்தது. நாங்கள் சொன்னதை உடனடியாக எந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ, ஏன்னா 2024 இன்னும் முடிகிறதுக்கு இன்னும் சொற்ப நாட்களே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாராளுமன்ற கூட்டத்தொடரானது இன்னும் 5-10 நாட்களுக்குள் முடிந்துவிடும். 20ஆம் தேதி முடிந்துவிடும். 4 நாட்கள் கான்ஸ்டிடியூஷன் பத்தி 2 நாள் லோக்சபாலையும் 2 நாள் ராஜ்யசபாலையும் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா 3 நாள் தான் எங்க கையில எஞ்சி இருக்கிறது. ஆக எங்களை பொறுத்தவரை உடனடியாக எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது, அது எந்த ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதைதான் செய்வார்கள். அதுல அந்த ஆளும் கட்சியுடைய அது முழு உரிமை. ஏன்னா இது கவர்மெண்ட் பில். அதனால கவர்மெண்ட் எந்த சமயத்துல எப்ப ஒரு பில்ல கொண்டு அவை முன் வைப்பது அப்படின்றத கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி, ரூலிங் கவர்மெண்ட் அது எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. சரி, அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டீங்க, எங்களிடம் நம்பர் இருக்கிறதா? சரியான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், அதுல அண்ணனும் சொன்னாங்க, இது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆகவே கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணணும். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்றதுல 2 இடத்துல நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். முதல் ஒரு அந்த அவை நடக்கிறது. இப்போ லோக்சபா நடக்குது. லோக்சபால இதை ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்கன்னு ஒரு எடுப்போம். எதுல வைக்க போறாங்கன்றது அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு. அது மக்களவையில முதல்ல வைக்கிறாங்களா அல்லது மாநிலங்களவையில் வைக்கிறாங்களா? யார் அமர்ந்திருக்கிறார்களோ, அதாவது மக்களவையில் வந்தாங்கன்னா 543 டிவைடட் பை 2+1. இப்போ எங்களுக்கு 272க்கு மேல இருக்குது. சோ பாயிண்ட் நம்பர் 1, we are through. அண்ணன் ஒத்துக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் ஒரு சீனியர் பார்லிமெண்டரியனாக இருந்தவர். அடுத்தது யார் அமர்ந்து அந்த சமயத்துல, அதாவது ஓட்டெடுப்பு நடக்கும் பொழுது அந்த வாக்கெடுப்பில் பங்கு கொள்பவர்களில் எங்களுக்கு 2/3 பங்கு. அதாவது சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன், 300 பேர் அந்த சமயத்துல அந்த அவையில அந்த விவாதம் முடிஞ்சு சபாநாயகர் ஓட்டெடுப்புக்கு விடுறார். 300 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 201 பேர் அதுக்கு வாக்களிக்கணும். இது செகண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். செகண்ட் இதுக்கு எங்களை பொறுத்தவரை இப்ப நான் 300ன்றது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இப்ப 543 அதே ரேஷியோவா வரணும். சரி, ஆமா, அது 362 அப்படின்றது கணக்கு போட்டா அது வருது. எங்களை பொறுத்தவரை
இது வந்து ஒரு முக்கியமான எங்களுடைய ஒரு மசோதா. நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் நாங்கள் கொண்டு வருகின்ற மிகப்பெரிய மாற்றம். இதன் காரணமாக என்னென்னலாம் வந்து இதுக்கு வந்து நல்லது நடக்க போகுது அப்படின்றத நாங்கள் வந்து அவையில் எடுத்து சொல்ல இருக்கின்றோம். இது வந்து ஏற்கனவே பொதுவெளியில் வந்து பல்வேறு கட்சியினரும் இதுக்கு வந்து ஆதரவு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். வந்து கட்சிகளுக்கு தெரியும், அந்த கருத்துக்கள் வந்து தெரியும், கட்சிகளுக்கு தெரியும் எந்தெந்த கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவித்தார்கள், எந்தெந்த கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அப்படின்றது வந்து அவங்களுக்கு யாரெல்லாம் ஆதரிச்சிருக்காங்க, யாரு உங்க கூட்டணி இல்லாம வேற யாரெல்லாம் ஆதரிச்சிருக்காங்க? இல்ல எங்களை பொறுத்தவரை தான் நாங்க சொல்லிட்டோம் இல்லைங்களா. எங்களை பொறுத்தவரை உங்க கூட்டணியோட எண்ணிக்கைங்கிறது 2/3 வராது. அப்ப கூடுதலா யாரெல்லாம் ஆதரிச்சிருக்காங்கன்னு கேக்குறேன். அதான் நான் சொல்றேன் இல்லைங்களா. அது அந்த சமயத்துல எப்ப வாக்கெடுப்பு நடக்க அந்த நொடியில் அந்த கேலரியை எப்ப மூடுறாங்களோ அந்த சமயத்துல முடிவெடுக்கக்கூடியது. அதை பத்தி நீங்க எதுக்கு நீங்க ஒரு அரசாங்கம் ஒரு மசோதாவை நிறைவேற்றணும்னு எடுத்துட்டு வரும்போது அந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளோட வரும். நிறைவேறாம போறது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உண்டாக்கும். ஏன்னா ஒரு பர்செப்ஷன்ல அது ரொம்ப சிக்கலாகும். அதை விரும்ப மாட்டாங்க ஒரு அரசாங்கம். அப்ப அந்த ஒரு திட்டம் இருக்கும் இல்லையா, வெற்றிக்கான வியூகம்னு ஒண்ணு இருக்கும். அதை நம்ம வந்து இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கான ஒரு வியூகம் இல்லாம வரீங்களா? அப்படி இல்லாம வந்தீங்கன்னா இன்னைக்கு மணிப்பூர்ல தொடங்கி அதானி வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து இப்போதைக்கு அதை ஓரம் கட்டிட்டு இதை பேசு பொருளாக்குவோம் அப்படின்னு திரு பீட்டர் சொல்றாரு. பேசு பொருளை தீர்மானிக்கிறீங்களா? அதாவது வந்து இதே பிரச்சனை வந்து ஜிஎஸ்டியை வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த மசோதாக்களை வந்து நாங்கள் பாஸ் பண்ணும்போது இதே பிரச்சனைகள் பல பேர் வந்து எழுப்பினாங்க. ஆனா சக்சஸ்ஃபுல்லா எங்களுக்கு அந்த சமயத்துல இன்ஃபேக்ட் ராஜ்யசபால நம்பிக்கை எண்ணிக்கை வந்து கம்மியா இருந்துச்சு. அந்த சமயத்துல கூட அது வந்து வெற்றிகரமாக பாஸ் பண்ணப்பட்டது. நான் இதை வந்து எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அந்த பார்லிமெண்ட்ல அதை வைக்கும் பொழுது அதில் நடக்கக்கூடிய விவாதங்கள் யார் யார் எங்களுக்கு வந்து அது மனம் மாறி எங்களுக்கு நாங்க கொண்டு வந்த அந்த மசோதாவுக்கு ஆதரவாக வந்து வாக்களிப்பு வந்து யாருமே மறுக்க முடியாது. அந்த சமயத்துல என்ன நடக்குதுன்றது நீங்க பொறுத்து பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிச்சது போன மாசம். ஆனா ஓவர் தி பீரியட் ஆஃப் 15-20 டேஸ்ல இந்தியா கூட்டணி, அந்த இந்திய கூட்டணி நாங்க சொல்றோம் பார்த்தீங்களா, அதிலே ஒரு பிளவை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு தெரியும் 99 அந்த 99 பீட்டர் உங்கள்ட்ட குறுக்கிட விரும்புறாரு ஆச்சாரி. இல்ல ஒரு நிமிஷம் இதை முடிச்சுக்கிறேன். ஏன்னா முக்கியமான பாயிண்ட்ல வந்து இந்திய கூட்டணி ஒரு நிமிஷம் இந்த பாயிண்ட முடிச்சுக்கிறேன். முக்கியமான ஒரு புள்ளி இதை சேர்த்து சொல்லிடுங்க. அதாவது இப்போ சேர்த்து சொல்லிடுங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பெர்டினன்ட் கொஸ்டின் நீங்க கேட்டீங்க. இன்னைக்கு அவர் வந்து பிஜேபி ரெப்ரசன்ட் பண்றாரு. இன்னைக்கு இந்த ஓட்டிங் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் ஆர் எகெயின்ஸ்ட் யூ. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, எவ்வளவு தூரமான சாரி டு சே எ டிஸ்ஆனஸ்ட் ரிப்ளை அதை அந்த சமயத்தில் சொல்லுவோம். நான் சொல்றேன், சண்டிகார்ல மேயர் எலெக்ஷன் நடந்தது பாருங்க. சண்டிகார்ல மேயர் எலெக்ஷன் நடந்த மாதிரி நடக்குமா? இல்லை கடந்த முறை 145 பேரை வெளியே அனுப்பிவிட்டு இந்த சட்டங்களை நீங்கள் பாஸ் பண்ணதை போல இதை பாஸ் பண்ண போறீங்களா? இல்லை இதை நிறைவேற்றுவதற்கு முன்னால சில முக்கியமான கட்சி தலைவர் வீட்டில் ரைடு பண்ணிட்டு அவங்களெல்லாம் வெளிநடப்பு பண்ண வச்சுட்டு சிட்டிங் அண்ட் பிரசன்ட் கொண்டு வர போறீங்களா? இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை வளைத்து அரசியல் சாசன சட்டத்தை ஒடித்து குப்பை தொட்டியில போடுறது. அவர் ஏற்கனவே ஒரு ஹிண்ட் உங்களுக்கு கொடுத்தாரு. அவையில் இருப்பவர்களில் 2/3 பங்கு அப்படின்னு ஒரு ஹிண்ட் சொன்னாரு. அவைகளில் இருப்பவர்கள் சொன்னார் பாருங்க. சரி, அந்த அவைகளில் இருப்பவர்கள் என்னன்னா, அதாவது அன்னைக்கு வந்து ஹவுஸ்ல யார் இருக்காங்களோ மத்தவங்களை வெளியே அனுப்பிச்சுட்டு ஓட்டு எடுப்பாங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வியூகத்தை சொல்ல மாட்டாரு ஆச்சாரி. எஸ், இல்ல அவர் வந்து அடுத்ததா வெவ்வேறு நெருக்கடிகளை கட்சிகளுக்கு நீங்க கொடுப்பீங்க அப்படிங்கறதையும் அவர் சேர்த்து உங்களுக்கான கேள்வியா வைக்கிறார். ஆமா, நல்ல கேள்வி. எனக்கு வந்து எது ஞாபகம், நான் பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் வந்து பாராளுமன்றத்துல பேசும்போது நான் வந்து அபிஷியல் கேலரி அதிகாரிகளுக்குன்னு ஒரு கேலரி இருக்கும். அதுல இருந்து பல முறை அவரோட வாதங்களை வந்து நான் நேரடியாக பார்த்த அந்த அனுபவம் அதை நான் வந்து ரீகலெக்ட் பண்றேன். இந்த விவாதத்துல கூட இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் அவர் கேட்டுப்பாரு. அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதாவது நான் எந்த இடத்துல ஆரம்பிச்சேன் அப்படின்னா, ஆனா அந்த சரியான சமயத்துலதான் வந்து குறுக்கிட்டாங்க. அந்த இந்திய கூட்டணி வந்து இந்த தேதியில இந்த 20-25 நாட்களுக்குள்ளார ஒற்றுமையான ஒரு பாதையில் போகிறதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி.
காங்கிரஸ்க்கு 99 சீட்டுகளை பெற்று நாங்கள் தான் வந்து இந்திய கூட்டணிக்கு வந்து தலைமை ஏற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அந்த இந்திய கூட்டணிக்கு தலைமை ஏற்க கூடாது அப்படின்னு, அதிலும் குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து அதுக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று இவங்க கூட்டணியில உள்ள கட்சிகளே வந்து இப்ப கேள்விக்குறியாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி வருகிறார்கள் கடந்த ஒரு வாரமாக. ஆக மொத்தம் ஒரு பிரச்சனைகள் வரும்போது மக்களவையில சமாஜ்வாதி பார்ட்டி என்ன சொல்றாங்க, மக்களவை நடந்தே தீர வேண்டும், இதுல வந்து பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது, மக்களவையை முடக்கக்கூடாது அப்படின்னு சமாஜ்வாதி பார்ட்டி பேசுது. அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸும் அதே மாதிரி பேசுது. காலையில நடக்கக்கூடிய இவங்களுடைய இந்திய கூட்டணி உறுப்பினர்களுடைய மீட்டிங், அந்த மீட்டிங்க கூட இந்த சமயங்கள்ல கடந்த 10 நாட்களாக சமாஜ்வாதி பார்ட்டியும் திரிணாமுல் காங்கிரஸும் ஒரு சில சின்ன 1-2 எம்பிகளை வைத்துள்ள இவங்க கூட்டணியை சேர்ந்தவர்கள் புறக்கணித்து வருகிறார்கள். ஆக மொத்தம் அண்ணன் அவர்களிடம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், எப்பொழுது இது வந்து வாக்கெடுப்புக்கு நடக்குமோ அந்த சமயத்தில் பேச வேண்டியதை இன்னைக்கே வந்து நாங்கள் அதை செய்து விடுவோம், இதை செய்வதும் கண்டு அது மாதிரி நீங்க சொல்றதை ஏற்றுக்கலாம். இந்தியா கூட்டணிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கு, யார் தலைமை தாங்கணும் என்ன, இந்த கேள்வி எல்லாம் இருக்கு. ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற இந்த திட்டத்தை ஏற்கக்கூடிய இடத்தில் அவங்களுக்குள்ள வேறுபாடு இருக்கா, ஒற்றுமை இருக்கா? அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இவரு வந்து நான் அந்த இதை பார்த்துட்டு இருந்தேன், அந்த ரிப்போர்ட்டை பார்த்தேன். அதிமுக அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ராஜ்யசபால எம்பிஸ் இருக்காங்க, அவங்களுடைய எம்பி வந்து இதுக்கு வந்து ஆதரிச்சு பேசியிருக்காரு, திரு தம்பிதுரை அவர்கள் பேசியிருக்காரு. ஆக இது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் சொன்னது இந்தியா கூட்டணியை பத்தி, இந்தியா கூட்டணியின் முரண்களை பத்தி சொன்னீங்க. அப்ப இந்தியா கூட்டணி இது அதிமுக இந்த கூட்டணியில இல்ல, அது அதுக்கு வெளியே இருக்கு. இல்ல சரியான பாயிண்ட் தான். ஆனா அதே சமயம் இது வந்து அடுத்தது வந்து இது மேல வந்து பல நாட்கள் விவாதம் நடக்க இருக்கிறது. இது வந்து பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு தான் வந்து போகும். அதுக்கு இடையில என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மசோதா முதலில் தாக்கல் ஆகட்டும், மசோதா தாக்கல் ஆகும் போது இதை பற்றி விரிவாக பேசலாம்.